வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் பர்சனல் லோனை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு லோன் ஆப்ஸை பொறுத்தவரையிலையும் அப் டு 15 லேக் வரைக்கும் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் பிடிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட், ப்ராசஸிங் ஃபீ இதை பற்றின டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு அப்ளிகேஷனோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பர்சனல் லோன் ஆப்ஸோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பேமி இந்தியா அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பர்சனல் லோன் ஆப்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் பர்சனல் லோன் தான். ஸோ நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்த்தாக இருந்ததுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லியிருந்தா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீபேமெண்ட் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 3 months டு மேக்ஸிமம் 24 months வந்து கொடுத்துருக்காங்களா, இது வந்து கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 daysல இருந்து மேக்ஸிமம் 24 months வரைக்கும் தான் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு லோன் அமௌண்ட் அதிகமாக அப்ரூவ் ஆக ஆக உங்களுக்கு டைமிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மற்றபடி சின்ன அமௌண்ட்டாக ஒரு 25,000 வருதுன்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் டைம் தான் வந்து கொடுக்குறாங்க. வீக் கணக்கில் வந்து கொடுக்குறாங்க, அதாவது வார கணக்கில் வந்து லோன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு எடுக்காதீங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு 3 months அல்லது ஒரு 6 months 8 months அந்த மாதிரி லோன் ஆஃபர் வந்து இதில் பண்ணாங்க அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 இருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 15 lakh வரைக்கும் உங்களுக்கு லோன் ஆஃபர் வந்து இதில் வந்து பண்ணுறாங்க. இந்த ஒரு ஆப்ஸை பொறுத்த வரையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபை வந்து வெரிஃபை பண்ண மாட்டாங்க. வெரிஃபை பண்ணாமே கிடைக்கும். வெரிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க மென்ஷன் பண்ணிக்கிறது அப் டு 10 lakh, மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. 50,000லாம் கிடையாது. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2,000 rupeesல இருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10 lakh வரைக்கும் வந்து இதில் லோனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து கிடைச்சிருந்தது சம் டேஸ் தான், ஒரு 15 நாளைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா லோனே வந்து கிடைச்சிருந்தது. அதுக்கு வந்து எவ்வளோ வட்டி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஆப்ஸை ஓப்பன் பண்ணி இதில் ப்ராசஸிங் ஃபீ, ஜிஎஸ்டி எல்லாமே பார்க்கும்போது ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். இதோட ஏபிஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 115% வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது எப்படிங்கிறத சொல்கிறேன். ஏபிஆர் அப்படின்னா என்னென்னா இதில் பிடிக்கக்கூடிய சார்ஜஸ், நம்ம இதில் எடுத்து கட்டக்கூடிய அந்த லோனுக்கான வட்டி, நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம எடுத்த லோன் போக எக்ஸ்ட்ராவாக பே பண்ணக்கூடிய எல்லா அமௌண்ட்டும் சேர்த்தா அது எத்தனை பர்சன்டேஜ் நம்ம எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்ல வருது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் ஏபிஆர் அப்படின்னு சொல்றது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு ஸ்கோரல் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு அப்ரூவ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1000 rupeesலேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 வரைக்கும் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள அந்த லிமிட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேரி பண்ணி நம்ம எவ்வளோ தேவைப்படுதோ அதை வந்து நம்ம செட் பண்ணிக்கிடணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 15,000 இப்போ லோன் எடுத்தோம் அப்படின்னா நம்ம ரீபேமெண்ட் வந்து பண்ணும்போது 15,270 நம்ம ரீபேமெண்ட் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கான வட்டி விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.1% per day. அப்போ ஒரு மாசத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3% வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அப்போ அதை ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 36% வந்து இதில் வட்டி வந்து பிடிக்கிறாங்க. ஸோ கந்து வட்டி தான். அடுத்தது ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,500. அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸிங் ஃபீல ஜிஎஸ்டி வந்து எவ்வளோ பிடிக்கிறாங்கன்னா 270 சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ரெண்டும் சேர்த்து 1,770 சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த 1,770 நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்ல இருந்து கழிச்சு போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 13,230 மட்டும்தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். ஸோ இதுக்கான ரீபேமெண்ட் டேட், லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 10/3/2026. இன்னைக்கு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது 21 February நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த லோனை எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கான ரீபேமெண்ட் டைமிங் எவ்வளோ கிடைக்கும்னா இன்னைக்கு 21ஆம் தேதி. ஸோ இந்த மாதத்தில் 28 நாள்னா இதில் ஒரு 7 நாள் இதில் பேலன்ஸ் இருக்குது. அடுத்த மாதத்தில் ஒரு 9 நாள், 10ஆம் தேதி நம்ம ரீபேமெண்ட் வந்து பண்ணணும். ஸோ 9 ஒரு 7 டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 16 நாள் தான் நமக்கு வந்து டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. 16 நாளுக்கு இந்த லோனை வந்து எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து வட்டியோட சேர்த்து நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 15,270 நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிரெடிட்டட் ஆகக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 13,230. ஸோ நம்ம வந்து எடுக்கக்கூடிய இந்த 15,000 லோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு கொடுக்கக்கூடிய டைமிங் வெறும் 16 நாள் மட்டும்தான் வந்து கொடுக்குறாங்க. நமக்கு கிரெடிட்டட் ஆகக்கூடிய அமௌண்ட் 13,230 மட்டும்தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி, எனக்கு இன்னும் 2 நாளில் வந்து கேஷ் வந்து கிரெடிட்டட் ஆயிரும், என்னோட சேலரி வந்துடும், அது வரைக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரை பண்ணலாம்.
ஸோ இது மாதிரி 15 நாள் 20 நாள் அப்படி டைமிங் வந்து தராங்க அப்படின்னா தயவு செஞ்சு எடுக்காதீங்க. உங்களுக்கு வந்து ஒரு 2 மந்த் 3 மந்த் அந்த மாதிரி வந்து கொடுத்தாங்க அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் வந்து இன்கம் ப்ரூஃப் வந்து வெரிஃபை பண்ணாமல் இந்த அமௌண்ட் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. இது உங்களுக்கு இன்கம் ப்ரூஃப், அதாவது உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து உங்களால் வெரிஃபை வந்து பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை விட பெரிய அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு பேங்க் டாக்குமெண்ட்டும் நம்ம வந்து அப்லோட் வந்து பண்ணலை. அந்த மாதிரி அப்லோட் வந்து பண்ணாமல் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய் நமக்கு லோன் வந்து அப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் வந்து அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா இந்த ஆப்ஸை வந்து அவாய்ட் பண்ணிட்டு வேற ஆப்ஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இன்னுமே நிறையா ட்ரஸ்டடான ஆப்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அதில் ட்ரை பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு சின்ன அமௌண்ட் தேவை அப்படின்னா வேணா ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலையும் நான் வந்து வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் ஒரு 15,000 லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு வர்த்தபுளான ஒரு லோன்லாம் கிடையாது. ஒரு ரொம்ப எமர்ஜென்சி எதுலையுமே அப்ரூவ் ஆகலை, ஸோ ட்ரை பண்ணுறேன், ஒரு வாரத்தில் எனக்கு வந்து அமௌண்ட் வந்துடும் அப்படிங்கிறவங்க ஒரு எமர்ஜென்சிக்கு அப்படின்னா ரேராக யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஸ் வேணால் ட்ரை பண்ணலாம். அவ்வளோ.